கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஹேஸ் பீன் நேம்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரிஸ் 2024 வேர்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2024 வேர்ட் ஆஃப் த இயர் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிரெயின் ராட் அப்படிங்கிற இந்த டேர்ம் தான் வேர்ட் ஆஃப் த இயராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியிலேருந்து. ஓகேங்களா? ஸோ பிரெயின் ராட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அ டிட்டோரியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் மென்டல் ஸ்டேட் டியூ டு ஓவர் கன்சம்ஷன் ஆஃப் certain thing. யூஸ்வலி பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு பார்த்தோம்னா ஆன்லைன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவர் கன்சம்ஷன் ஆஃப் ஆன்லைன் கண்டென்ட் இருக்கனால நமக்கு பிரெயின் டிட்டோரியேட் ஆகுது. அதுதான் பிரெயின் ராட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கான்டெம்பரரி டைம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த வேர்டை வந்து வேர்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது, who has been elected as the president of Asian Development Bank அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட 11th பிரசிடென்ட்டா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மசாட்டோ கண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப்பனீஸ் பர்சன் தான் இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட 11th பிரசிடென்ட்டா வந்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா வாட் வாஸ் த தீம் ஆஃப் 55th இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 55th இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எங்கே நடந்துச்சுன்னா கோவாவில் நடந்துச்சு. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட பெர்மனன்ட் வென்யூ சின்ஸ் 2002 இருந்து பார்த்தோம்னா நமக்கு கோவாவில் தான் நடந்துட்டு இருக்கு. சரியா? ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா யங் ஃபிலிம் மேக்கர்ஸ் த ஃபியூச்சர் இஸ் நவ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். யங் ஃபிலிம் மேக்கர்ஸ் த ஃபியூச்சர் இஸ் நவ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீமாக இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தோம்னா எக்ஸசைஸ் அக்னி வாரியர் இஸ் கண்டக்டட் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அக்னி வாரியர் எக்ஸசைஸோட 13th எடிஷன். ஓகேங்களா? ஸோ 13th எடிஷன் யாருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் நடக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் என்னன்னு சொல்றோம்னா அக்னி வாரியர் அப்படின்னு சொல்றோம். மகாராஷ்டிராவில் இந்த எக்ஸசைஸ் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? லாஸ்டா, which ministry of the government of India will implement the building India's clean plant program அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த clean plant program அப்படிங்கிறது ஹார்டிகல்ச்சர் ஃபார்மர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு டிசீஸ் ஃப்ரீ சீட்ஸை வந்து அந்த பிளான்ட்ஸை வந்து கொடுக்கறது தான் இந்த clean plant program அப்படிங்கிறது. ஸோ டிசீஸ் ஃப்ரீயாக இருக்கனால தான் அந்த clean plant அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.